ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல எடுத்துக்காட்டு 3.73 தான் பார்க்க போறோம். அந்த 3.73 வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சம் சொல்லுவாங்க நம்ம தேர்ட் சாப்டர்ல. இந்த மாதிரி மாடல்ல இருந்து ஒரு சம் வந்து கட்டாயமா நம்ம வந்து ஆனுவல் எக்ஸாம்ல வந்து எதிர்பார்க்கலாம் இல்ல, கண்டிப்பா இந்த மாதிரி கணக்குல இருந்து ஒரு கணக்கு வந்து வரும். ஸோ அந்த கணக்கோட மாடல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த கணக்கு கொடுத்தாலும் நீங்க வந்து பண்ணலாம். சரி வாங்க நீங்களும் கொஸ்டினுக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போர்ட்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ் என்ன சரி பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஏபி டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்ச வேல்யூவும் பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட்டை மல்டிப்ளை பண்ண வேல்யூவும் சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அது நம்ம வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சரி இது வந்து செக் பண்ணுவோம். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி தானே கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஏபி டிரான்ஸ்போர்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பி டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஏ டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு ரெண்டையும் மாடலே பண்ணோம்னா பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் கிடைச்சிருமா? இவ்வளோதான் அந்த கொஸ்டின். இப்போ அந்த கொஸ்டினை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்களேன். முதல் என்னது? ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட்டா? ஏபி மட்டும் கண்டுபிடிப்போம். ஏபி ஏயோட வேல்யூ என்னது? 1 2 2 -1 1 1. இது என்ன? ஏ. பியோட வேல்யூ என்னது? 2 -1 0 -1 4 2. இதென்ன ஏபியோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நிறைனா என்னது? நிறைனா இப்படி இருக்கும், ரோடு தான், ரோ தான் நிறை. நிறைனா இப்படி ஸ்ட்ரெயிட் கூட இருக்கும். காலம்னா நிரல்னா சி. காலம் வந்து கீழே இருக்கும், மேலே இருந்து கீழே பக்கத்து மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இதுல நிறை எது? இதுதானே நிறை. நிரல் இதுதான் நிரல். ஓகேவா? இப்போ உங்களுக்கு மேட்ரிக்ஸ்ல நிரல் அதாவது ரோ காலம் புரிஞ்சா? ரோனா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், காலம்னா கீழே இருக்கும், ஒன்று கீழ் ஒன்றா இருக்கும். ஓகேவா? இப்போ இது என்ன? இப்போ இதில் என்ன பண்ணணும்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை வந்து நிறைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ரோக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். செகண்ட் மேட்ரிக்ஸை வந்து நிரல் காலத்துக்கு வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல நிரல் என்னது இருக்கு? நிறை என்ன இருக்கு? 1 2 1. இதென்ன ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் மேட்ரிக்ஸ்க்குள்ள ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ இது. இதென்ன ஃபர்ஸ்ட் ரோ. இதை வச்சு இந்த நிரலையும் இந்த காலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஓவர் எத்தனை? 2 2 × -1 -2 1 × 0 0. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சா அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலம் பண்ணணும். 1 × -1 -1 2 × 4 8 1 × 2 2. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சா இப்போ ரெண்டாவது ரோ வச்சு ரெண்டாவது மேட்ரிக்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் காலத்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும். E 2 4 -1 × -1 +1 1 × 0 0. அதுக்கடுத்து இதை வச்சு ரெண்டாவது காலம், ரெண்டாவது ரோ வச்சு ரெண்டாவது காலம் 2 × -1 -2 -1 × 4 -4 ஓ 2 2. இப்போ -2 +2 0 வந்துடும். அடுத்து 8 2 கூட்டினா 10, 10ல் 1 போனால் 9. அடுத்து 4 1 5. அடுத்து -4 -2 எத்தனை? -6 -6 +2 -4. இதான் எதோட வேல்யூ? ஏபியோட வேல்யூ. இப்போ உங்களுக்கு ஏபி கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏபி டிரான்ஸ்போர்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது இடம் மாற்றணும். இப்போ ஏபி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரோ எடுத்து காலத்தை போட்டுருவோம், காலத்தை எடுத்து ரோவில் போட்டுருணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்னது? 0 9 தானே. அப்போ 0 9 வந்து காலமாக போடணும். 0 9 ரோவா இருக்கு, அதை காலத்தில் எழுதணும். அடுத்து இந்த 5 -4 ரோவா இருக்கு, அதை காலத்தில் எழுதணும். இப்போ 5 -4. இதுதான் எதோட வேல்யூ? ஏபி டிரான்ஸ்போர்ட்டோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்குமா? இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. பி டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்குமா? அப்போ பி டிரான்ஸ்போர்ட் என்னது? என்ன சொல்லியிருக்கிறேன்? பி டிரான்ஸ்போர்ட் பியோட வேல்யூ என்னது? 2 -1 0
-1 4 2. இது என்ன பண்ணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா? நான் டிரான்ஸ்போர்ட் பண்ண என்ன சொன்னேன்? அதாவது இடத்த மாற்றணும். ரோவாக இருந்தால் காலமாக மாற்றிடணும், காலமாக இருந்தால் ரோவை மாற்றிடணும். இப்போ 2 - 1 ரோவாக இருக்குது, அதை காலத்துக்கு மாற்றுங்க. 2 - 1. இந்த ரோவை காலமாக மாற்றுங்க. -1 4. இந்த ரோவை காலமாக மாற்றுங்க. 0 2. இது எதோட வேல்யூ? பி டிரான்ஸ்போர்ட் வேல்யூ. புரிஞ்சா? பி டிரான்ஸ்போர்ட் எப்படி கண்டுபிடிச்சுக்கணும்? இந்த ரோவை எடுத்து காலம் எழுதிட்டேன், இந்த ரோவை எடுத்து இந்த காலம் எழுதிட்டேன், இந்த ரோவை எடுத்து இந்த காலம் எழுதிட்டேன். இப்போ பி டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பி டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சு, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்குமா? அப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்னது? 1 2 1. 1 2 1. 2 - 1 1. 2 - 1 1. இது என்ன பண்ணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிரான்ஸ்போர்ட்னா ரோ எடுத்து காலம் எழுதணும், காலம் எடுத்து ரோவை மாற்றணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து காலம் எழுதுங்க. அப்போ 1 2 1. இங்கே 2 - 1 1. இதான் எதோட வேல்யூ? ஏ டிரான்ஸ்போர்ட்டோட வேல்யூ. இப்போ உங்களுக்கு பி டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சு, ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சு, இந்த ரெண்டை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சரும் இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். பி டிரான்ஸ்போர்ட்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ பி டிரான்ஸ்போர்ட் வேல்யூ என்னது? 2 - 1 0. -1 4 2. இப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் வேல்யூ என்னது? 1 2 1. 2 - 1 1. இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணுமா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எப்போ எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னா ரோன்னு அர்த்தம், செகண்ட் மேட்ரிக்ஸ்னா காலம்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ வச்சுக்கிட்டு செகண்ட் மேட்ரிக்ஸ் உள்ள 2 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள செகண்ட் ரோ வச்சு இந்த செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள 2 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. ஓ 2 2 -1 × 2 -2. 0 × 1 0. முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. E 2 4. -1 × -1 +1. 0 × 1 0. அடுத்து செகண்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. -1 × 1 -1. 4 8. ஓ 2 2. அடுத்து -1 × 2 செகண்ட் ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. -1 × 2 -2. 4 × -1 -4. ஓ 2 2. முடிஞ்சா? இப்போ இதெல்லாத்தையும் போடுங்க பார்ப்போம். 2 - 2 வரும் 0 வரும். 4 1 5 5 0 5. 8 2 10. 10ல் 1 போனால் 9. -4 × -2 -6. -6 + 2 -4. இதான் எதோட வேல்யூ? பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட். இதோட வேல்யூ என்னது? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன செய்யணும்? ரெண்டும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 0 5 9 -4. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 0 5 9 -4. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் சமமாக இருக்கா? அப்போ அந்த சமன்பாடு அப்படி எழுதுங்க. ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் சரி செய்யப்பட்டது அப்படின்னு. இப்படி எழுதிட்டீங்கன்னா இந்த கணக்கு வந்து 5 மார்க் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கணக்கில் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டான விஷயம் இருக்கா? எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இந்த இதில் நீங்கள் என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸாக இருந்தால் ரோன்னு வச்சுக்கணும், செகண்ட் மேட்ரிக்ஸ் இருந்தால் காலம்னு வச்சுக்கணும். அதாவது ஒரு ரோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள 2 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சா? இப்போ இந்த ரோ எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளாக 1 2 1 இந்த ரோ எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரோ வச்சு செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள 2 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோ எப்படி இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். செகண்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதே மாதிரி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். எழுதுனோம்னா கால்குலேட் பண்ண முடிஞ்சு. அப்போது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ண தெரியணும். டிரான்ஸ்போர்ட்னா ஒன்றுமே இல்லைங்க.
இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எப்படின்னா ரோவை எடுத்துட்டு காலத்தை போட்டு காலத்தை எடுத்து ரோவில் போடணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் ரோ என்னது 2 - 1, அதனால 2 - 1 காலத்தில் எழுதிட்டேன். -1 4, -1 4 காலத்தில் எழுதிட்டேன். 0 2 0 2 காலத்தில் எழுதிட்டேன். இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன தெரிய வேண்டியிருக்கு? நார்மலான கூட்டல் கழித்தல் தெரிஞ்சா, கூட்டல் கழித்தல் பெருக்கல் இந்த 3 விஷயம் தெரிஞ்சா இந்த கணக்கை தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மாடலில் கட்டாயமாக ஒரு சம் வந்து நம்ம வந்து ஆனுவல் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கணக்கில் வந்து 5 மார்க் வந்து அடிச்சிடலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு கணக்கில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறோம். எங்கள் சேனலை பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் நம்ம வீடியோ 4 பேருக்கு போகும்போது தான் நம்மளும் கொஞ்சம் ரீச் ஆகும், எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.